மெட்ராஸ்காரன் படத்தில் எஸ்ஆர் புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க. வாலி மோகன்தாஸ் இயக்கியிருக்காங்க. சாம் சிஎஸ் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஷான் நிகாம், கலையரசன், நிஹாரிகா, ஐஸ்வர்யா தத்தா நடிச்சிருக்காங்க. இந்த படம் 10 ஜனவரி 2025 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஷான் நிகாம் தன்னோட சொந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு புதுக்கோட்டையில் இருக்க தன்னோட காதலியான நிஹாரிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நிஹாரிகா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க 2 பேரும். போகிற வழியில் கர்ப்பிணியான ஐஸ்வர்யா தத்தா மேலே காரை மோதிடுறாரு. அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையும் இறந்துருது. இதுவும் ஒரு கொலைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துலேருந்து 2 வருஷம் இவர் சிறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தையோட இறப்புக்கு தாம் காரணம் இல்லைன்றது தெரிய வருது எல்லாருக்கும். மறுபடியும் ஊருக்கு போயிட்டு அதற்கான உண்மை காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நினைக்கிறாரு. அந்த உண்மையான காரணம் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி படத்தோட கதை.